டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடிகை ரூபினி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள், அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் ரூபினி அவர்கள் மிக அருமையான வெற்றி திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாங்க. என்னென்ன படம்னு பார்க்கலாம். முதல் திரைப்படமாக 1987 வெளிவந்த திரைப்படம் தான் கூலிக்காரன். ராஜசேகர் இயக்கத்தில் டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர் தானு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி, சேசங்கர், ஸ்ரீவித்யா, நாகேஷ் மற்றும் ராதா ரவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஜூன் 4 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. மிக அருமையான ஒரு திரைப்படம் கூலிக்காரன். இந்த திரைப்படத்தில் காம்போ மிக அருமையாக இருக்கும். நாகேஷ் அவர்கள் இறந்த பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸியாக மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாடலும் மிக அருமையான பாடல் கொண்ட திரைப்படமாக அமைந்திருக்கும். ராதா ரவிக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் நாகேஷ் அவர்களை கையை அப்படி மிஷினில் வச்சு இது பண்ணிடுவாங்க. கை இல்லாமல் இழுத்து வருவார். கேப்டன் அதை பார்த்துட்டு கண் கலங்கி இந்த திரைப்படம் அந்தளவுக்கு பிரமிப்பூட்ட அளவுக்கு. ரூபினி அவங்க பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவரோட உள்ள அவங்க பார்த்திங்கன்னா ஒரு திருடியாக இருப்பாங்க. அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கூலிக்காரன் திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியை நம்ம சொல்லியே ஆகணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி ஹெலிபேடில் வர சீனை பார்த்திங்கன்னா அந்த ரோப்பை கட்டி தொங்குற சீனு இதே மாதிரி கருப்பு நிலாவில் இருக்குது. இந்த திரைப்படத்துலேயும் அது மாதிரி பண்ணியிருப்பார். ஒரு ஆக்ஷன் மற்றும் பாடல் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்த சிறந்த படைப்புகளாக அமைந்தது. கூலிக்காரன் திரைப்படம் மிக அருமையாக கூலி கொடுத்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலையும் 100 நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. கூலிக்காரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ரூபினி மற்றும் கேப்டன் காம்பவுண்ட்ஸில் முதல் தான் கேப்டனோட திரைப்படத்தில் தான் அறிமுகம் ஆகியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் நடித்த உடனே படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த அளவுக்கு பிரமாதமான கூலிக்காரன் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை 1990 ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், ரூபினி மற்றும் ஆனந்த்ராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ராதா ரவி போன்ற மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. மிக அருமையாக மும்பையில் நடக்கிற அந்த கிட்னி திருட கும்பலை எப்படி பிடிக்கிறாங்கிறதான் கேப்டனோட அந்த கதையே எடுத்துகிட்டு போகிறாங்க. மிக அருமையான ஒரு கதை. ஆக்ஷன் சீக்வன்சி புலன் விசாரணையில் ஆக்ஷன் சீக்வன்சி சொல்லவே வேண்டாம், மிக அருமையாக எடுத்திருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கும் கேப்டனுக்கும் நடக்கும் ஃபைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நடக்கும். அந்த படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஃபைட்டில் கேப்டன் அடிக்கிற சீனை பார்த்தீங்கன்னா சரத்குமார் இது பண்ணுவாங்க. சரத்குமார் அடிக்க அந்த சீனு மிக மிரள வைக்கிற அளவுக்கு திரையரங்கில் அந்த வரைக்கும் ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்த திரைப்படம் தான் புலன் விசாரணை. கேப்டன் விஜயகாந்த் அந்த மலையில் அந்த ரோப்புக்கு கீழே வந்து தொங்குற சீனாக இருக்கட்டும், அந்த இடத்துல காலில் ஆணி குத்தி இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக 175 நாள் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு வெளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் ரூபினி அவங்க ஜோடியாக மிக அருமையாக நடிச்சிருப்பாங்க. இதில் இருக்க பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு தான் இருக்கும், ஆனால் ஹீரோவுக்கு பாட்டு இருக்காது. அந்த அளவுக்கு புலன் விசாரணை திரைப்படத்தில் மிக மென்மையாக கொடுத்துருப்பார் நம்ம ஆர்.கே. செல்வமணி அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணையில் ஒரு வெறி கொண்டு அந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆனந்த்ராஜோட ஃபைட் சீனாக இருக்கட்டும், மற்றபடி கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், இடைவேளைக்கு அடுத்து ஓடி அந்த ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், இந்த படத்தில் அந்த அளவுக்கு காம்போ மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் வசூலையும் நின்று பேசும் அளவுக்கு மிக பிரமாதமாக புலன் விசாரணை திரைப்படம் வெற்றியை கொடுத்தது. ரூபினி காம்பினேஷனில் கேப்டன் விஜயகாந்துடன் இணைந்து நடித்த புலன் விசாரணை வெற்றி. அடுத்த திரைப்படமாக 1991 வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 100வது திரைப்படம். 100வது திரைப்படம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் சரித்திரம் படைத்தது அளவுக்கு வெற்றி கொடுத்தது கிடையாது. அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே வெள்ளி விழா ஓடி மிக சிறப்பான ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையமைச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, ரம்யா கிருஷ்ணன், லிவிங்ஸ்டன்
மற்றும் மன்சூர்லியான் அவர்கள் தன்னோட மில்லத்தனத்தை மிக அருமையாக கொடுத்துருப்பாரு. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கழித்து தான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனு. இந்த திரைப்படத்திலும் எந்த ஒரு பாட்டு ஹீரோக்கு கிடையாது. ஆனால் படத்தில் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் ரூபினி காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா அந்த பையன் பண்ணுற அந்த ஒரு காமெடியாக இருக்கட்டும், கேப்டனோட அந்த அவங்கள போய் சந்தன கடத்தல் வீரப்பரை பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு ஃபாரஸ்டாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக கொடுத்துருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா திரையரங்கில் 325 நாள் ஓடி சக்கப்போடு போட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த படைப்புகளாக அமைஞ்சது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அப்போ வரும்போது ஒரு ரணகலமாக இருந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே போஸ்ட் வெளியிடலை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப போஸ்ட்லாம் பார்க்க முடியாது. பேப்பரில் ஆட் வந்திருக்கும், போஸ்ட் வெளியில் ஒட்டியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா கேப்டன் பிரபாகரன் என்ற பேர் அந்த அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துமே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் திரையரங்கில் அதிரும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆட்டமாக தேரோட்டமா என்கிற அளவுக்கு மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் இன்றும் நின்று பேசக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தில் இருந்து தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் என்று அழைப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. செந்தூர பூவை திரைப்படத்திலேயும் கேப்டன் விஜயகாந்த் என்று தான் அழைப்பாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து ரொம்ப பிரபலமானார் கேப்டன் என்று. 100வது படங்களை மிக பிரமாதமாக வெற்றி கொடுத்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சரித்திர நாயனாக சினிமா வரலாற்றிலே ஒரு சிறந்த நடிகர்களிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இடம்பெற்றார். 100வது திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்த நடிகர் எந்த ஒரு நடிகருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் அமைந்தது. மிக பிரம்மாண்டமான வெற்றி. அடுத்த திரைப்படமாக 1991 வெளிவந்த திரைப்படம் தான் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மனோபரா. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இலை கங்கை. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. திலகன் மிக அருமையான ஒரு கதைகளை கொண்ட ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் மிக அருமையாக அமைந்திருக்கும். அந்த ஓணம் பண்டிகைக்கு வர பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரூபினி காம்பினேஷனில் டான்ஸை பின்னி எடுத்திருப்பார். அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சராசரியாக ஓடணுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 70 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்துருக்குது. ஆனால் இந்த திரைப்படம் 3 எழுத்தின் மூச்சிருக்கும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கபூரில் ரூபினி நடித்த திரைப்படங்களில் 3 எழுத்தின் மூச்சிருக்கும் ஒரு ஆவரேஜாக திரைப்படமாக அமைஞ்சது. இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்சி மற்றும் பாடல் எல்லாமே அனைத்துமே நல்ல அருமையாக தான் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த திரைப்படம் சரியாக போகலை. அன்றைய டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் ஒரு தோல்வி திரைப்படமாகத்தான் தழுவியது. மிக அருமையான ஒரு 3 எழுத்தில் மூச்சிருக்கும் என்ற திரைப்படம் 70 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூல் கொடுத்து, அதனால் இந்த திரைப்படம் வசூல் கொடுக்கல, வசூலில் எடுத்துருச்சு. இருந்தாலும் திரைப்படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை. 3 எழுத்தில் மூச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ரூபினி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம். குறிப்பாக ஒரு 4 திரைப்படங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. 4 திரைப்படமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக அமைந்தது. 3 எழுத்தில் மூச்சிருக்கும் திரைப்படம் தான் ஒரு ஆவரேஜான திரைப்படம் அமைஞ்சது. உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.